Day 46 ஜிம் ஸ்டேட்டஸ். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டியோ போனேன்னா நான் சென்னைக்கு கிளம்புறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு எனக்கு கார்டியோ மட்டும் பண்ணேன். நேற்று சில பேர் என்னை கேட்டுருந்தீங்க, திங்கக்கிழமையாக நீங்கள் வீடியோ போடல, எவ்வளோ லீவ் விட்டீங்களா அப்படி இப்படின்னு. சில பேர்லாம் நேர்லேயே வந்துட்டு பார்த்திங்க இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் போகல அப்படின்ற மாதிரி. ரீசனே தெரியாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சண்டே நான் வந்துட்டு நான் ஈவினிங் வந்து ஒரு ஈவெண்ட் இல்லை, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஓகேவா, அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்து பைக்கை பார்க் பண்ணியிருந்தேன். அந்த பைக்கு யாரோ ஒருத்தர் வந்து தள்ளி விட்டு போயிட்டாங்க. தள்ளி விட்டுட்டு இது பண்ணிட்டான். அவன் யாருன்னு கூட தெரில எனக்கு. பட் ஆனால் பார்த்தோன்னா வந்து வண்டி பார்த்தோன்னா வந்துட்டு அந்த பிரேக் பிடிப்போம் இல்லையா, ஃப்ரண்ட் பிரேக்கு, அந்த பிரேக்கோட லிவர் வந்து இப்படி ஆகிடுச்சு. உடஞ்சிருந்தால் கூட மனசு இதுவாக இருக்கும். ஒரு வளர்ச்சி அதை நீங்களே வீடியோவில் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூமில் வந்துட்டு ஸ்க்ராச்சஸ்ஸு, ஷீல்டு எல்லாமே நான் புதுசாக போட்டேன் நான் இப்போ வண்டி. ஏன்னா எனக்கு வண்டி ரொம்ப பிடிக்கும். ஷீல்டு புதுசு, அங்கே ஒரு ஸ்க்ராச்சஸ், அதுக்கப்புறம் சைடில் ஷீல்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடஞ்சிருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு என் பைக் ரொம்ப பிடிக்கும். என் வீடியோ யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா என் பைக்கு நான் பேர் வச்சுக்கிறேன், பேர் நான் கண்ணம்மா. அது நான் வந்துட்டு நிறைய புது பைக் கூட நான் வாங்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. பட் இல்லை, எனக்கு இந்த பைக் வந்து என் லைஃப்பில் ஒரு அங்கம் அந்த மாதிரி. ஏன்னா பல இடத்துல என் கூடவே இருந்தது. என்னோட கண்ணீர்லேயும் என்னோடய சந்தோஷத்துலேயும் எல்லா இடத்துலையுமே இந்த பைக் என் கூடவே இருக்குது. அந்த மெமரபிளாக நான் வச்சுருக்கிறேன். ரெடி பண்ணி நான் வச்சுட்ருக்கிறேன். ஸோ அது ஒரு மாதிரி அந்த பைக்கு இதானோன்னு, ஏன்னா செலவு பண்ணிக்கலாம். அது ஒரு பார்த்து லைட்டாக ஃபீல் ஆகிட்டேன். ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டேன். ஃபீல் தாண்டி ஒரு அப்செட் ஆகிட்டேன். அதனால நேற்று என்னால் ஓரளவு மைண்டு ஃபுல்லாக ஒரே ஒருத்தங்க ஜிம்முக்கு போகணுன்றது இல்லை, வண்டி ரெடி பண்ணணுன்ட்டு காலையிலே போயிட்டு நேற்று மார்னிங் ஒரு 9 o'clockலாம் போயிட்டு மெக்கானிக்கில் போய்ட்டு லிவரில் ரெடி பண்ணிட்டேன். ஒன்றும் அந்த டூமில் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்து நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸ்க்ராட்ச் ரிமூவர்ன்று அது வந்துட்டு இருக்குது. அது வந்த பிறகு அந்த ஸ்க்ராட்சை ரிமூவ் பண்ணுற வீடியோ நான் போடுறேன். ஓகேவா, பாருங்கள். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி எதுவுமே பண்ணலை. சாரி ஃபார் தட். நேற்று வீடியோவுக்கு ஒரு அப்பாலஜி கேட்டேன். இன்றைக்கி நாள் செவ்வாய்க்கிழமை சென்னை கிளம்புறேன். ஸோ நாளைக்கு சந்திப்போம். பை டேக் கேர், லவ் யூ ஆல். நம்ம பைக் கண்ணம்மா வந்துச்சு. கண்ணம்மா மாதிரி ஒரு ஃபீலிங். பைக்கை ரொம்ப அதெல்லாம் நிறைய பசங்களுக்கு இப்போ தெரியும் என்னன்றது ஒரு ஃபீலிங் தாங்க. அதுதான் சார், பைக் வந்துச்சு. நம்ம கிளம்பும். பை டேக் கேர், லவ் யூ ஆல். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு முடியாதுங்க, நாளைக்கு சென்னையில் இருப்பேன். ஸோ தேர்ஸ்டே பார்ப்போம். பை.